வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம், நாம் தமிழர். வணக்கம். வணக்கம் சார். அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டி ஏன் போராடுறீங்க? ஏற்கனவே அதில் அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்லே இருக்கே, அப்புறம் ஏன்? நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற மாநிலங்களில் வந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாநிலங்களில் ஓடுற பஸ்ஸுகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த மாநில பேர் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சும்மா வெறுமனே அரசு பேருந்துன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. அதில் தமிழ்நாடுங்கிற பேர் இல்லாதனால தான் நாங்கள் அதை வந்து ஒட்டி நாங்கள் போராட்டத்தை வந்து முன்னின்று நடத்திட்டு இருக்கிறோம். ஓ சரிங்க சார். ஹிந்திக்கு எதிராக ஏன் போராட மாட்டீங்க? ஹைவேஸில் ஹிந்தி திணிப்பு அதிகமாக இருக்கே. படியை அளக்கிற முதலாளிக்கு எதிராக எப்படிங்க போராட முடியும்? இப்போ நாளைக்கே நாங்கள் போராட்டத்தை அறிவிச்சோன்னு வச்சுங்களேன், எங்களுக்கு வந்து திரள் நிதிக்கே வேட்டு வச்சு விட்ருவாங்க அவங்க. அப்புறம் திரள் நிதி போயிடுச்சுன்னா எங்களால் கட்சியே நடத்த முடியாது. எங்கள் திரள் நிதிக்கு வந்து ஆபத்து இல்லை, அதனால் எந்த ஒரு பாதிப்புமே இல்லைன்னு மத்திய அரசை உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்கள். நாளைக்கே வீதியில் இறங்கி எங்கள் கட்சிக்காரர்கள் எல்லோருமே வந்து போராட்டத்தில் இறங்கிடுவோம். சரிங்க சார். இப்போ நீங்கள் போராடுறீங்கல்ல, அதில் போராடுறவங்க எல்லாருமே வேட்பாளர்களாகவே இருக்காங்களே. சீமான் இப்போதான் 234 தொகுதிக்கு வேட்பாளர்கள் அறிவிச்சாரு. இதை நீங்கள் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறீங்களா? இல்லை, பப்ளிசிட்டிக்காகலாம் எங்கள் கட்சி ஒருபோதும் எந்த ஒரு போராட்டத்தையுமே பண்ண மாட்டோம். பப்ளிசிட்டிக்காக தான் நீங்கள் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்து ரயில் நிலையம் இருக்குது, அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி போராட்டத்தை அறிவிச்சிருக்கலாமே. என் ஃப்ளைட்டில் கூட தான் விமான நிலையங்களுக்கு கூட தமிழ்நாடுன்னு பேர் வைங்க அப்படின்னு கூட போராட்டத்தை முன்னின்று அறிவிச்சிருக்கலாம். நாங்கள் அப்படியெல்லாம் அறிவிக்கலை. ஸோ பப்ளிசிட்டிக்காக நாங்கள் வந்து ஒரு நாளும் போராட்டத்தை வந்து முன்னெடுக்கலை. மக்களுடைய உணர்வுகளுக்காக, இன உணர்வுக்காக தான் நாங்கள் வந்து போராட்டத்தை வந்து முன்னின்று நடத்திக்கிட்டே இருக்கிறோம். சரிங்க சார். இன உணர்வுன்னு சொல்றீங்க. இலங்கை தமிழர்களுக்காக சீமான் என்ன பண்ணாரு? போர் உச்சத்தில் இருந்த போது நடிகையுடன் மதுரை சேரன்ராஜில் இருந்தாங்களாமே. மனச்சாட்சி இல்லாமல் பேசாதீங்க. அண்ணன் வந்து அங்கே இலங்கை தமிழர்கள் வந்து செத்து விழுந்த போது, போராளிகளும் மக்களும் செத்த பொழுது அண்ணன் ரொம்ப துன்பத்தில் இருந்தார். அவர் நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசாதீங்க. அது வந்து அவர் சேரராஜ்லாம் அவர் இருக்கலாம்ல, அது வந்து பாண்டியன் ராஜ், அங்கே தான் அந்த நடிகையுடன் அவர் இருந்தார். ஸோ நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுறதை நிறுத்துங்க முதல்ல. ஓகே சார். முதல்ல சொன்னீங்கல்ல, வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம்னு. அப்புறம் ஏன் பாலியல் வழக்குல வந்து மன்னிப்பு கேட்டாரு உங்க சீமான்? சீமான் ஒரு நாளும் மன்னிப்பை கேட்டதே கிடையாது. அவர் எங்கேயாவது செய்தியாளர்களை சந்திச்சு மன்னிப்பு கேட்டாரா? சொல்லுங்க. இல்லை பத்திரிகையாளர்களை சந்திச்சு மன்னிப்பு கேட்டாரா? ஒரு நாள் அவர் மன்னிப்பே கேட்கல. ஏதோ நீதிமன்றத்தில் வந்து அந்த மனுவில் வந்து அவர் மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துருக்கிறாரு. ஒரு நாளும் மக்கள் மன்றத்தின் முன்னாடியோ பொது வெளியிலே எங்கள் அண்ணன் வந்து மன்னிப்பே கேட்டதே கிடையாது. மன்னிப்பே எங்களுக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கள் அண்ணன் சீமான் வந்து பரிதாபப்பட்ட அந்த வழக்கம் வந்து முடிக்கிறதுக்காக மன்னிப்பு அப்படிங்கிறத வந்து தாக்கல் பண்ணார். அவர் வந்து வாயிலேருந்து மன்னிப்பே கேட்டதே கிடையாது ஒரு நாளும். ஆமாம் சார். உங்கள் தலைவர் வந்து இன்னைக்கு சொன்னதே நாளைக்கு மாற்றி சொல்லிவிடுவார். அதனால தான் கோர்ட்டில் வந்து எழுதி வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. என்னம்மா தற்கொலைத்தனமாக கேள்வி கேட்குறீங்க? தற்கொலைத்தனமாக நீங்களே பதில் சொல்கிறீங்க. எங்கள் அண்ணன் இப்போ வாயிலேருந்து மன்னிப்பு கேட்டாதாங்க மன்னிப்பு. சும்மா எழுதி மன்னிப்புன்னு அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சே உங்களை கேள்வி கேட்க தெரியல, ஒன்றும் தெரியல, தற்கொலைகளாக இருக்கிறீங்களே. இந்த மாதிரி தற்கொலைத்தனமாக ஆட்சி பண்ணுறவங்கக்கிட்ட தற்கொலையாக தானே சார் கேள்வி கேட்க முடியும்.